தமிழில் நல்ல அறிவியல் இதழ்கள் வெளியிட வேண்டும். முன்பு அதை சொன்னேன் மேடையில் கூட, கலைக்கதிர் என்று ஒரு அழகான அறிவியல் இதழை கோவை வெளியிட்டிருந்தது பிஎஸ்ஜி கல்லூரி. அந்த கலைக்கதிர் எங்கே? அந்த கலைக்கதிர் போன்ற ஆயிரம் நூல்கள், சொற்கள் இன்றைக்கு தமிழில் வெளிவர வேண்டும். அறிவியலை பயன்படுத்த வேண்டுமென்றால் அறிவியல் புழக்கத்தில் இருக்க வேண்டும். அறிவியல் பயன்பாடு புழக்கத்தில் இருக்கிறது, அறிவியல் சொற்கள் புழக்கத்தில் இல்லை. அறிவியல் சொற்களை தமிழில் கொண்டு வருவதற்கு பெரும் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களெல்லாம் இதில் முனைந்து இறங்க வேண்டும். அடுத்து முக்கியமான செய்தி, தமிழில் கல்வி பயில்வதற்கு தமிழன் தயாராக இருக்க வேண்டும். இதை நான் ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும், நீங்களெல்லாம் நகைக்கிறீர்கள், உங்கள் புன்னகை எனக்கு புரிகிறது. அந்த புன்னகையின் கீழே இருக்கிற வலியும் என்னால் உணரப்படுகிறது. தமிழர்கள் தமிழில் படிக்க தயாராக இருக்க வேண்டும். தமிழ் வழியில் கல்வி பெற்றவர்தான் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம். தமிழில் கல்வி பயின்றவர்தான் மயில்சாமி அண்ணாதுரை. நிலவுக்கு விண்கலம் அனுப்பக்கூடியவர், நாளை நிலவுக்கு மனிதனையே அனுப்பக்கூடிய ஆராய்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள். அரசு பள்ளியில் படித்து வந்தவன்தான் இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வைரமுத்து. தமிழில் என்ன குறைந்துவிடும்? தமிழில் ஆழம் வேண்டும், தமிழில் அகலம் வேண்டும், தமிழில் அகிலம் வேண்டும். அகலமும் வேண்டும், அகிலமும் வேண்டும், ஆழமும் வேண்டும். அப்போதுதான் தமிழ் மேம்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மிக்க நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி.